அப்ராக்சிமேட்டாக ஒரு 2:30 மணி டைமில் தான் வந்து அந்த பொண்ணு இறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த பொண்ணு வந்து எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா ஸ்டேர் கேஸில் ரத்த வெள்ளத்தில் வந்து யார் தூக்கிட்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம், அதாவது ரத்தம் எந்த படிக்கட்டுலையுமே சிந்தின மாதிரியும் தெரியல, எந்த இடத்துலையுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடடான ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அழுகையோ இல்லை ஒரு சத்தமோ எதுவுமே வராமல் எப்படி இந்த கொலை நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வருது. அங்கே இருந்த ஏமி ஹேவெத் அப்படிங்கிற ஒரு டெனண்ட் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ அழுத மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னது அந்த அழுக சத்தம் கேட்டதை வந்து ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ஈவினிங் கேட்டதாக அவங்க வந்து அந்த தகவல் சொல்கிறாங்க. ஹீவத்துங்கிற அந்த டெனண்ட்டோட அப்பா சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இப்படி க்ரௌடடாக இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி மர்டர் நடக்கிறது ரொம்பவுமே சகஜம்தான், அழுக சத்தம் கேட்குறதும் அடிக்கடி கேட்குறதா. ஏன்னா இவ்வளோ க்ரௌடில் வந்து யாருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது.